Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நாம் 12th தங்கம் 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அதில் எலிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.2ல் செகண்டில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஆனால் நல்லா கவனமாக பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். எலிப்ஸுடைய ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். நீள்வட்டத்தினுடைய சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். வித் லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் 8ன்னு கொடுத்துட்டான். லேக்டஸ் ரெக்டத்துடைய லென்த் வந்து 8, அதாவது லேக்டஸ் ரெக்டம்னா செவ்வகலம், செவ்வகலத்தின் நீளம் 8ன்னு கொடுத்துட்டான். எசென்ட்ரிசிட்டி 3/5, எசென்ட்ரிசிட்டினா மைய தொலைவு தகவு, அது 3/5ன்னு கொடுத்துட்டான். சென்டர் மையம் வந்து 0,0ன்னு கொடுத்துட்டான். அந்த மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்கான். மொத்தம் நெட்டச்சு வந்து எக்ஸ் அச்சு, எக்ஸ் அச்சு மேலே தான் நமக்கு படம். இத்தனை குறிப்பு கொடுத்துருக்கான். முதல் லென்த்து கொடுத்துருக்கான், அடுத்து ரெண்டாவது எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கான், அடுத்து சென்டர் கொடுத்துருக்கான், அடுத்தது மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் அச்சுன்னு எடுத்துக்கோன்ட்டான். புரியுதா? அப்போ நம்ம படத்தில் சென்டர் 0,0 அவனே கொடுத்துட்டான். அப்போ ஃபோக்கஸ் நமக்கு எழுதுவோம். இங்கே AE,0 எக்ஸ் அச்சு மேலே, அதே மாதிரி இந்த இடத்துல -AE,0, அதே நமக்கு வெர்டெக்ஸ் அப்படின்னா சாமி A,0, இங்கே -A,0, Z வந்து A/E,0, இங்கே -A/E,0. லேக்டஸ் ரெக்டம் அப்படின்னா ஃபோக்கஸ் வழியாக போகிறது தான் லேக்டஸ் ரெக்டம். இப்போ கிவன் லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம், செவ்வகலத்தின் நீளம் 8ன்னு கொடுத்துருக்கான். கண்ணா அதுக்கான ஃபார்முலா நமக்கு 2b²/aன்னு உனக்கு தெரியும். அப்போ அதாவது லேக்டஸ் ரெக்டத்துடைய லென்த்து 2b²/a, 2க்கும் 8க்கும் அடிச்சின்னா 4. அப்போ b²/a = 4. ஏவை மேலே கொண்டாந்துரு சாமி. அப்போ b² = 4a. அடுத்தது இன்னொன்று எசென்ட்ரிசிட்டி E கொடுத்துட்டான், 3/5ன்னு கொடுத்துட்டான். எசென்ட்ரிசிட்டினா மைய தொலைவு தகவு E கொடுத்துட்டான். சென்டர் 0,0 கொடுத்துட்டான். இப்போ நம்ம b²க்கான ஃபார்முலா எழுதுகிறோம். ஏன்னா இங்கே b² இருக்கு இல்லையா, அதுக்காக b² = a² × 1 - e². அப்போ b²க்கு பதிலாக 4a போட்டுக்கலாம். ராஜா தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்புறம் a² தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். 1 - e² பண்ணால் 9/25. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 25 - 9 16/25. அப்போ 4a = a² நமக்கு என்ன வரும், 16/25ன்னு வரும். அப்போ 4க்கும் 16க்கும் அடித்தா இங்கே வந்து 4 வந்துடும் ராஜா. அதுக்கடுத்து ஒரு ஏ அடிச்சுக்கலாம். அப்போ ஏ வேணும்னா இந்த 25 மேலே போயிடும், 4 கீழே வரும். அப்போ a = 25/4. புரியுதா தாங்க? இங்கே அடிக்கிறது தெரியுதா? b² ஃபார்முலாவில் b²க்கு பதிலாக 4a போட்டுக்கோ, a² அப்படியே வச்சுக்கோ. 1 - e² பண்ணால் 9/25, கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 25 - 9, 25ல் 9 போச்சுன்னா 16/25. இப்போ அடிக்கும்போது இந்த 4க்கும் 16க்கும் அடிச்சுன்னா 1 4 is 4, 4 4s are 16. அடுத்து ஒரு ஏவுக்கு ஒரு ஏவை அடிச்சுக்கலாம். இப்போ ஏ தான் எனக்கு வேணும், ஏ இங்கே வச்சுக்கலாம். 25 எங்கே போயிடும், டிவைடில் இருக்கிறது மேலே போயிடும், 4 வந்து கீழே வந்துடும். அப்போ a = 25/4ன்னு வந்துருச்சு. அப்போ இதிலிருந்து b² = என்ன சாமி, 4a பாரு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோமா. அப்போ 4 × ஏவுக்கு பதிலாக 25/4, 4 4 அடிச்சுக்கலாம். அப்போ b² = 25. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் x - h² ² a² + y - k² b²ன்னு போட்டு ஹெச்சுக்கு பதிலாக 0, கேவுக்கு பதிலாக 0 அப்படி போடலாம். அல்லது சென்டர் இல்லை, 0 0 ஆயிடுச்சு, அப்போ இது ஹெச்சும் போட தேவையில்லை, இப்படியும் போடலாம். x² / a² + y² / b² = 1. கண்ணு எக்ஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ், அப்போ x² / a² தான் இருக்கணும். புரியுதா தங்கம்? அப்போ x² / a², கண்ணு இது a பாரு, 25/4. இதை ஸ்கொயர் பண்ணால் 625/16. புரியுதா தங்கம்? அதே மாதிரி y² b² வந்து b² தெரியும் நமக்கு 25, இது 0 நமக்கு தேவையில்லை. இந்த 16 வந்து மேலே போயிடும் ராஜா. அப்போ 16x² / 625 + y² / 25 = 1. புரியுதா தங்கம்?
கண்ணு இது மாதிரியும் போடலாம், இது மாதிரியும் போடலாம். இது போட்டு ஹெச்சுக்கு பதிலாக 0, கேவுக்கு பதிலாக 0 போட்டினாலும் உனக்கு வந்து 0வுக்கு வேல்யூ இல்லை இல்லையா, அப்போ அப்படியே x² தான் வரும். இது அப்படியே y² தான் வரும். கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் வந்து தலைகீழ போகும்போது 16 மேலே போயிடும், 625 கீழே இருக்கும். இது புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க. இதில் ஒன்றையும் என்னது, உனக்கு நல்ல ஃபார்முலா தெரிஞ்சுட்டு போகணும். லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் 2b²/a, அவ்வளோதான். 2க்கும் 8க்கும் அது வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அடிச்சுன்னா இங்கே 4, இதுலேருந்து b² கண்டுபிடிச்சிக்கலாம். எசன்ட்ரிசிட்டி அவனே கொடுத்துட்டான். b² தெரியுதுனால b² ஃபார்முலாவை போட்டிங்கன்னா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஏவை கண்டுபிடிக்கலாம். ஏ தெரிஞ்சு போச்சுன்னா b² தெரிஞ்சு போயிடும். அப்போ a² தெரியும், b² தெரியும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் போட்டுடலாம். இப்போ புரிஞ்சுதா தங்கம்? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.